வீடியோ எடுத்துக்கீங்க. நியாயத்தை தான் பேசுறோம். நேர்ல வாங்க, நியாயத்தை மட்டும் தான் பேசுவோம். 20வது வார்டு மாவட்ட தலைவர் பாருங்க, உங்களோட பகுதி சரவணகுமாருங்க. சொல்லிட்டு செல்ல கொடுக்காதீங்க. நான் எடுப்பேன். நியாயத்தை பேச மாட்டேங்கிறாரு. பொதுமக்களுக்கு நியாயமா இருக்க மாட்டேங்கிறாரு. 5-7 லேடிஸ் 2 லேடிஸ் சப்போர்ட்டா பேசுறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் பாலமுருகன், கொங்கு நகர் பகுதிக்கான சரவணகுமார், சரிங்களா? 20வது வார்டு பிரபுங்க. இங்கதான் இருப்போம். ஏரியா SV காலனிங்க எடுத்துட்டீங்களா? இங்கதான் இருப்போம். நியாயமா இருக்கும். சொல்லிட்டேன். 20வது வார்டு சொல்லிட்டேன். நீங்களும் சொல்லிருங்க. எங்க இருந்து வந்தீங்க? மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழக கட்சியிலிருந்து வரும். இது மாதிரி வந்து விஜய் வந்து ஏழை எளிய மக்களுக்காக செய்யும்போது இங்க இருக்க சகோதரர்கள் புரிதல் எங்க சண்டைக்கு வராங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து இதை உடனே பரிசீலிக்கணும். ஏழை எளிய மக்களுக்காக நீங்களும் போராடுறீங்க, நாங்களும் போராடுறோம். இந்த சூழ்நிலை அந்த புரியல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கு நிச்சயமா நீங்க போன் நடக்கிறது அப்பெல்லாம் நாங்க
நீங்க நைட் வரைக்கும் பேசல, நான் இங்க நின்று பேசுறது தப்பு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? வாங்க, நீங்க தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்காது. சரியா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க நியாயமா போங்க. யாரு என்ன நியாயமா பேசுறாங்க? என்ன நியாயமா பேசுறாங்க? என்ன நியாயமா பேசுறாங்க? யார்கிட்ட பணம் இருக்கு? வேலை செய்யறாங்க. கொரோனாக்கு சோத்துக்கு வழி இல்லாம யாரு வந்தீங்க? யாரு வந்தீங்க? யாரு வந்தீங்க? இந்த மாதிரி வந்தீங்க? எங்க வந்தீங்க? நீங்க சொல்றது பொதுவா இருக்கிற விஷயம். நீங்க சொல்றது பொதுவா ஆயிரக்கிழமை இருக்கிறது. அடக்கம் பண்றது ஆயிரக்கிழமை இருக்கிறது. அது இங்க வந்து அடக்கம் பண்றது ஆயிரக்கிழமை இருக்குது. அதை பேசாதீங்க. என்னை பார்த்து பேசுங்க. என்னை பார்த்து பேசுங்க. அடக்கம் பண்றது எடுத்து செய்யறது நீங்க பேசாதீங்க. நீங்க பேசிக்கவே கூடாது. தப்பு அது நீங்க பண்றோம். அது நம்ம ஆயிரக்கிழமை பண்ணிட்டு இருக்காரு. அது நீங்க பேசிருக்க கூடாது. யார் வேணாலும் நம்ம பண்ணலாம். அது வந்து முறையான இது. அது எல்லாத்துக்கும் பண்றது. கொரோனா டைம்ல பண்ணா அது உங்களுக்கு தான் இது நல்லது. அதை சொல்லி காமிக்கிறீங்க. அது நம்ம கடமைங்க. நம்ம கடமைங்க. அது நம்ம கடமைங்க. கடமை பேச கிளம்புங்க. கடமை பேசல தப்பு நினைக்கிறேன். தப்பு என்ன தப்பா அதை சொல்லி காமிக்கிறீங்க. கடமை சொல்ல பப்ளிக் நீங்க பேசுவோம். அவங்க எழுதி கொடுத்தாங்க. நீ லோனுக்கு அதுக்கு யாரும் சம்பந்தம் இல்லை. அவங்களாச்சு அவங்களாச்சு நீங்க பேசாதீங்க. உங்கள்கிட்ட பேச கிடையாது. உங்கள்கிட்ட பேச கிடையாது. முடிஞ்சு நீங்க சந்தோஷம். ரொம்ப நன்றி. கையெழுத்து போடுறீங்க. நீங்க கையெழுத்து போட்டுருங்க. இதே வீடியோ சரியா என்ன கருதி ஒண்ணுல
இன்னைக்கு 1500 1120 நான் கட்டிடுறேன்னு சொல்றேன். நான் கட்டிடுறேன். அவர் அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. சட்டத்தை சொல்லி கொடுத்தா போதும். கட்ட மாட்டாரா? கட்டல மாட்டேன். அவன் எனக்கு எம்ப்ளாயிங்க, வேலைக்காரங்க இல்லைன்னா அதோட போயிடும். அவன் வேலைக்காரங்க. ஒரு நிமிஷம் வேலை செய்யறீங்க, வேலை செய்யறீங்க, சம்பளம் கேட்கறீங்க, இல்லன்னு சொல்ல வந்துருவீங்களா? வேலை செய்யறீங்க, இல்லன்னு சொல்றாங்க, சம்பளம் சொல்றாங்க, இல்லன்னா வந்துருவாங்களா? அண்ணா முடியாதுன்னு உதவி பண்ணிருந்தீங்க நான் வேலை செய்ய முடியல, வேலை செஞ்சுருக்கேன் 6 நாள் செஞ்சுட்டேன். 5000 ரூபா தம்பி 5000 ரூபா தர முடியும், 3000 ரூபா வாங்கிட்டேன். இப்போ கலெக்ஷன் வந்துருக்கு, கலெக்ஷன் பண்ண போனேன். அது எனக்கு கொடுக்க நிற்பீங்க. யார் மூலியமா அரசாங்கம் மூலியமா இல்லாம எப்படி வருது ஏன் உள்ள வருது? தமிழ்நாட்டுக்குள்ள எதுக்கு வருது? நீங்க அதுக்கு ஒரு மேடை போட்டு பேசுங்க, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நான் கையெழுத்து போட்டுக்கிறேன். கடனை தள்ளுபடி பண்ணுங்க, கடலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. நாங்க பேசிட்டு ஒரு போயிருப்பாரு அப்படியே இருந்துட்டு போட்டோம். சந்தோஷம் நல்லபடியா. இனிமேல் இந்த மாதிரி